அண்ணா நீங்க பாக்குறீங்கல்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை பாத்திருக்கீங்களா? வெயில்னு பாக்காம இது மழை வந்திருந்தாலும் நாங்க அப்படியே நின்று போராடி இருப்போம். இது வந்து நாங்க உண்மையிலேயே சொல்றோம். நீங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, நாங்க கொள்கைக்காக வர கூட்டம், நாங்க கொள்கைக்காக போராடுறோம். நாங்க மக்களா நின்று போராட ரெடியா இருக்கோம். நாங்க அதுக்கான குரலை தான் இப்ப கொடுத்திருக்கோம். இதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிராக நாங்க நடத்திக்கிட்டே தான் இருக்க போறோம். சார் நாங்க சட்ட ரீதியா நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார். அது இல்லன்னு யாருமே மறுக்க முடியாது. நாங்க சட்ட ரீதியா எல்லாத்தையுமே நாங்க திமுக சட்ட ரீதியா வந்து ஒவ்வொரு விஷயமா நாங்க பிளான் பண்ணி நாங்க ப்ராப்பரா எடுத்துதான் நாங்க எடுத்திருக்கோம். நாங்க சட்ட ரீதியா 5 வருஷம் நாங்க சும்மா இருந்தா இங்க யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் சொல்ற மாதிரி நாங்களும் எவிடன்ஸ் வச்சிருக்கோம், டேட்டா வச்சிருக்கோம், எங்களுக்கும் காட்ட தெரியுங்க. என்னங்க 41 நாள் ஆட்சி நடக்குதா? இது தமிழ்நாடா? உத்தரப்பிரதேஷ் மாதிரி தெரியல சார். உங்களுக்கு தெரியல, பக்ரீதுக்கு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நேத்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன்ற ஒரே நினைப்பால அந்த பையனை மிரட்டி இருக்காங்க. எஃப்ஐஆர் போறேன்னு சொல்லி நேத்து எல்லாம் 10:30 மணி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்க இருந்தாங்க அந்த பையனுக்கு சப்போர்ட்டா. எல்லாருக்கும் தெரியும். நாங்க என்ன கேக்குறோம், இங்க ஆட்சி 41 நாள்ல ஐயா எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது? கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேக்குறேன், எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க? எத்தனை பேர் வந்து இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க? இதே போன அரசா இருந்தா எல்லாரும் ட்விட்டர்ல ட்வீட் போடுவீங்களா? ஏன் போடல? நாங்க கேக்குறது காசு பணம் இல்லங்க, குழந்தை இழந்திருக்காங்க. குழந்தை இழந்தவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும்ல, அவங்க கூட போய் நிக்கணும்ல. நாங்க அதைத்தான் பண்றோம். நீங்களும் அதைத்தான் பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இத்தனைக்கும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அழகா துப்பட்டா போடுங்க ஐயா, நாங்களாம் பெரிய ஆளுங்க. நாங்க சரி நீங்க சொல்றத கேக்குறோம். 3 வயசு குழந்தைக்கு ஜட்டி இரும்பலையா அங்க போட முடியும்? உங்களுக்கு ஜட்டின்ற வார்த்தை கேளும் போது நான் அப்படிதான் பேசுவேன். அது இரும்பலையா போட முடியும்? 3 வயசு குழந்தை கூட பாதுகாப்புலையா? அதுக்கு யார் பொறுப்பு? ஒரே நாள்ல 12 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது. ஒரே நாள்ல இந்த குழந்தைகளுக்கு யாருங்க பொறுப்பு? நாளைக்கு என் பிள்ளையா இருக்குமோ இவங்க பிள்ளையா இருக்குமோ எங்களுக்கு பயமா இருக்கு. நாளைக்கு ஓம் பிள்ளையா இருக்கும்பா. எங்களை எல்லாருக்கும் பயமே அது ஒண்ணுதான். நாளைக்கு ஓம் பிள்ளையா இருந்தா நாங்க என்ன பண்றது? நாங்க எங்களுக்காக போராடல, ஓம் பிள்ளைக்கு சேர்த்துதான் போராடுறோம். ஐயா எல்லாரும் ஓட்டு போட்டவெல்லாம் கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல. எல்லாரும் கேளுங்க, பாதுகாப்பு கேளுங்க, உங்க பிள்ளைகளுக்காக கேளுங்க, உங்க பிள்ளையோட கல்வி முறைக்காக கேளுங்க. ஆனா முடியலன்றனாலதான் இந்த கேள்வி கேக்குறீங்க. கரெக்டா? ஏன்னா எங்களால முடியல, எங்களுக்கு பயமா தான் இருக்கு. நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா ஆபாச வார்த்தைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல சார். ஏன் பாட்டை முப்பாட்டை ஏன் பேரம் பேத்தி அது வரைக்கும் ஆபாச வார்த்தைகள் பேசுறீங்க. ஒரே ஒரு வார்த்தை விஜயண்ணா, ஒரே ஒரு வார்த்தை, பெண்களை இப்படி ஆபாச சொற்கள் பேசாதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் பண்றாங்களே, சட்டை பேண்ட் கலர் எல்லாத்தையும் போடுறாங்கல்லண்ணா, ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு வார்த்தை சொன்ன என்ன? ஏன் நாங்களாம் இங்க வாழக்கூடாதா? நாங்களாம் மனுஷங்களே. ஆனா இவ்வளவு குற்றம் நடந்துகிட்டு இருக்குன்னா நீங்க 6 மாசம் 6 மாசத்துக்கு 6 சிலிண்டர் நாங்க கேட்கல. 6 மாசத்துக்குள்ள 6 சிலிண்டர் நாங்க கேட்கல. நாங்க 2500 ரூபாய் காசு கொடுங்கன்னு கேட்கல. நாங்க வந்து தாலிக்கு தங்கம் மோதிரம் பட்டு சேலை எதுவுமே கேட்கலண்ணா. உசுறு வேணும்னு எங்களுக்கு சட்ட ரீதியாவும் எங்களுக்கு அதாவது சட்ட ஒழுங்கு உங்க கையில தான் இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு. நாங்களாம் செத்து போயிட்டோம்னா யாருக்குன்னு ஆட்சி நடத்த போறீங்க? எங்களோட ஒரே கேள்வியா தான், நாங்களாம் செத்து போயிட்டோம் யாருக்கு ஆட்சி நடத்த போறீங்க? பயமா இருக்குன்னு, நடமாட பயமா இருக்கு. பொம்பளை பிள்ளைகளா நடமாட இன்னும் பயமா இருக்கு. அண்ணா பேசிருக்காங்க, செஞ்சிருக்காங்களா? அண்ணன் சொன்னதுல மேனிபெஸ்டோல எத்தனை செஞ்சிருக்காங்க? பேசுறாங்கன்னு நாங்க ஊழல் இல்லாத ஆட்சின்னு பேசுறாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. டெண்டர் வந்து ஒரு 6 மணி நேரத்துல ஒரு டெண்டர் முடிக்கப்பட்டது. இது எல்லா நியூஸ்காரங்களும் நீங்களும் போட்டியே. 6 மணி நேரத்துக்குள்ள ஒரு டெண்டர் அதுல ஊழல் இல்லாம எப்படி முடிக்கப்பட்டது? திருச்சியில ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, இதை நீங்க வேணா சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. ட்விட்டர்ல ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, குஜராத்ல நடந்த மாதிரி இங்க வந்து விஜயண்ணா ஆட்சி சூப்பரா நடக்குது, 48 மணி நேரத்துல எங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு. எங்களுக்கு தெரியலங்க சாமி, அது எப்படி 48 மணி நேரத்துல கொடுக்க? அவர் பெருமையா குஜராத்தையும் சிஎம் அண்ணா விஜய் அண்ணானையும் அழகா சேர்த்து வச்சு போட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன ஆட்சி நடக்குது? என்ன ஆட்சி நடக்குது? இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசா? சரிங்க, நான் தெளிவா பாத்துட்டு உங்களுக்கு அதுக்கான விஷயம் சொல்றேனே. நன்றிண்ணே, நன்றி.